ஹலோ மக்களே, பிக் பாஸோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவில் லிவிங் ஏரியா எல்லாரையும் உட்கார வச்சு எஃப்ஜே டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு. அதில் என்ன டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னா, அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு பக்கத்தில் யார் நிற்பாங்க, அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் ஜெயிக்கும் போது ரன்னர் வின்னர்னு பக்கத்தில் 2 பேர் நிற்க வச்சு யார் வின்னர் சொல்லிட்டு கைத்துக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு பக்கத்தில் யார் நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரோராவும் கனியும் ஏஞ்சி விக்கல்ஸ் விக்ரமை சொல்கிறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் ஏஞ்சி விஜய் பார்வதியை சொல்கிறாங்க. அப்போது ரம்யா எழுஞ்சி பிரஜனை சொல்ல பிரஜனை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எப்பயுமே 20 வருஷமாக என் கூட இருந்த சாண்ட்ரா தான் என் பக்கத்தில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு விஜய் பார்வதி, கம்ருதீன், வியானா இங்கே 3 பேரும் யாரை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வினோத்தை தான் சொல்கிறாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. கடைசியாக ஆதிரை வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் காமெடி மட்டுமே பண்ணி ஒருத்தவர் கையில் டைட்டில் கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லை, சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அவர் வெறும் காமெடி மட்டும் பண்ணுறாருன்றதுக்காகவே டைட்டிலில் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு சொல்லலை, அந்த ப்ரோமோவில் காட்டலை. இன்னும் எப்படி சொல்ல என்ன பண்ண காட்டுன்னு தெரில. அவங்க ஏன் வினோத் மேலே காண்டில் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் இது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. வெறும் காமெடி மட்டும் பண்ணால் மட்டும் இது கொடுத்துட முடியாது இல்லையா. அவர் வெறும் காமெடி மட்டும் பண்ணுற மாதிரி தெரில, நிறையா பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன எதுவும் சரியாக அமைய மாட்டேங்குது அவருக்கு. அதான் பிரச்சனையாக இருக்குது. நேற்று பண்ணதெல்லாம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு என்னை கேட்டிங்கன்னா யாருக்குமே கொடுக்கக்கூடாது வின்னர், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நேற்றுலாம் பண்ணதெல்லாம் வெறுப்பாகி போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.